வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக்கின்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக்கின்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட M31S ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு தாறுமாறான ஃபோன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த ஃபோனை தான் இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. சாம்சங் M31S'ோட 8GB 128GB ஹையர் வேரியண்ட் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க, இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இதோட கம்பேரிசன் ஃபோன் என்ன வருது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத வாங்கலாமா வேண்டாமா எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனையும் ஷேர் பட்டனையும் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி வாங்க, இன்றைக்கி சாம்சங் M31S அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிற சாம்சங்கோட M31S அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். இது ஒரு நல்ல கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் தான். இதில் என்னென்ன இருக்குது, நிறைகள் என்ன, குறைகள் என்ன, எல்லாமே பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக இருக்கிற பாக்ஸில் கொடுக்குற அதே மாதிரி தான் சம் புக்லெட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டிங் டூல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது புக்லெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் கொடுக்குறது யாருமே படித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னென்ன இருக்குது எல்லாமே புக்லெட்டு பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பார்த்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம அதை மாற்றி வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபோன் எடுத்து அந்த பக்கம் வச்சு பார்த்தா பாக்ஸுக்குள்ளேன்னும் போது உங்களுக்கு ஒரு டைப்-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் கலர் டைப்-C கேபிள். இது வந்து ஒரு ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கிற ஃபோனு அப்படின்றதுனால டபுள் சைடும் உங்களுக்கு வந்து டைப்-C தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது சார்ஜர் இன்பாக்ஸிலே வந்துட்டு ஒரு 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயந்தான். ஏன்னா வந்துட்டு சில ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்கும், ஆனால் வந்து சார்ஜர் 10 வாட் சார்ஜர் கொடுப்பாங்க, இல்லைன்னா 15 வாட் சார்ஜர் கொடுப்பாங்க. இதுக்கு 27 வாட் சார்ஜர் இது கூடவே கொடுக்கறது ஒரு சூப்பரான விஷயந்தான். இதை மாற்றி வச்சு இப்போ நம்ம ஹேண்ட்செட்டுக்கு வருவோம். ஹேண்ட்செட் ஒரு ஃபிசிக்கல் ஓரியோ அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு இது வந்து ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட்டு. அதனால் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிம்மான ஒரு ப்ளூ கலர் தான், நல்லா இருக்குது, பார்க்குறக்கும் நல்லா இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் பாடி தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பாடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கோர்லா ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் பேக்கில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் அலுமினியம் ஃப்ரேமில் செஞ்சுருக்காங்க ஃபோனை. அடுத்தது கீழே வந்து போர்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மைக் கீழே வந்து ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அடுத்து வந்துட்டு நார்மலாக இருக்க டைப்-C, சைடில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு, மேலே வந்துட்டு செகண்டரி மைக்ரோஃபோன், கீழே வந்து ப்ரைமரி மைக்ரோஃபோன். இப்போ வந்துட்டு இந்த ஃபோனை நம்ம பூட்டப் பண்ணலாம். பூட்டப் பண்ணும்போது என்ன இருக்குது, என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டெக்னிக்கலான ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக இப்போ நமக்கு பார்க்கலாம். இந்த ஃபோனோட டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 9.3 mm வந்து திக்னஸ் இருக்குது இந்த ஃபோன். உங்களுக்கு இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 203 கிராம் உங்களுக்கு வெயிட் இருக்கும் இந்த ஃபோனோட வெயிட்டு. இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சிம் நேனோ இல்லைனா வந்துட்டு டுவெல் சிம் போட்டுக்கலாம். ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லாட்டும் உங்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லாட்டில் மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஒரு ஸ்லாட்டில் உங்களுக்கு ஒரு டுவெல் சிம் வேணாலும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. பட் 3 கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கணும் என்னோட ஒரு ஒப்பீனியன். அடுத்து இதோட டிஸ்பிளேக்கு வந்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு தாறுமாறான ஒரு டிஸ்பிளே. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உங்களுக்கு இருக்குது. ரெசல்யூஷன் அப்படின்னு வரும்போது 1080x2400 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 86.1% உங்களுக்கு இருக்குது. இதோட அக்செப்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 20:9 கொடுத்துருக்காங்க. 405 ppi டென்சிட்டியில் வருது இந்த டிஸ்பிளே. அடுத்து இது ப்ரொடெக்ஷனுக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த ஃபோனோட பிளாட்ஃபார்முக்கு வருவோம். பிளாட்ஃபார்ம் OS அப்படின்னு பார்க்கும்போது Android 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து சாம்சங்கோட One UI 2.0 தான் இது ரன் ஆகிட்டுருக்கு. சிப்செட் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸினாஸோட 9611 அப்படின்ற ஒரு 10 nanometer டெக்னாலஜி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ப்ராசஸரை கொஞ்சம் அட்வான்ஸான ப்ராசஸர் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்றது தான் என்னோட ஒரு
வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா சாம்சங் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிப்செட்டை வந்து கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஒக்டா கோர் ப்ராசஸ் தான். 4 கோர் வந்து 2.3 GHzலையும் கோர்டெக் K73லையும், அடுத்து 4 கோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.7 GHzல கோர்டெக் A53லையும் ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஜிபியூன்னு வரும்போது மாலி G72 சூப்பரான ஜிபியூ தான். பப்ஜி மாதிரி இருக்கிற ஹெவி கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தாறு மாறாக வந்துட்டு விளையாடிக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்ட் ஸ்லோட்டு மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் உங்களுக்கு இருக்குது. UFS 2.1 ஸ்டோரேஜோட தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேரியண்ட்டு அப்படின்றது 8GB 128, இதில் 6GB 128 உங்களுக்கு இருக்குது. அடுத்து இதோட கேமரா செக்மெண்ட்டுக்கு வரும். கேமரா அப்படின்னு வரும்போது 4 கேமரா பின்னாடி இருக்குது. 64 மெகா பிக்சல் கொண்ட மெயின் சென்சர் தான். f1.8 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 26mm லென்ஸு தான். அடுத்து வந்து ஒரு 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. f2.2 அப்பாச்சரில். இது ஒரு அல்ட்ரா வைடு. இது வந்து 123 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு அல்ட்ரா வைடில் ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. f2.4 அப்பாச்சோட. இது ஒரு மேக்ரோ லென்ஸ் தான். அடுத்து ஒரு 5 மெகா பிக்சல் f2.4 அப்பாச்சோட டெப்த் சென்சருக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எல்லாம் உங்களுக்கு வந்து தாறுமாற வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது, பனோரமா சப்போர்ட்டும் இருக்குது, HDR சப்போர்ட்டும் இருக்குது. வீடியோ அப்படின்னு வரும்போது 4Kல வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லேயும் 1080pலையும் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லேயும் எடுத்துக்கலாம். இதில் கைரோ EIS மோட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸ்டெபிலைசேஷன்லாம் உங்களுக்கு வந்துட்டு தாறுமாறாக இருக்கும். இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபின்னு வந்துட்டு 32 மெகா பிக்சல் கொண்டு ஒரு செல்ஃபி கேமரா f2.2 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இது 26mm லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு இதுலேயும் வந்து 4K வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லேயும் 1080 வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லேயும் எடுத்துக்கலாம். லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு வரும்போது கீழே கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு வைஃபை டைரக்ட் சப்போர்ட்டும் இருக்குது. USB 2.0 C டைப் போட்டு தான் அதில் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ, RDS ரெக்கார்டிங் அந்த மாதிரி இருக்கிற எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு சென்சர் அப்படின்னு வரும்போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதில் சைட் மவுண்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயந்தான். அடுத்து பேட்ரி அப்படின்னு வரும்போது 6000 mAh கொண்டு ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இதில் அதான் ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இன்னொரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கோ இல்லைனா உங்கள் சின்ன ப்ளூடூத் ஹெட்செட் வச்சுருந்தா அதுக்கோ நீங்கள் வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பரான விஷயம் தான். இது கலர் வேரியண்ட் உங்களுக்கு என்னென்ன கலரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் 2 கலர் வேரியண்ட் தான் இருக்குது. இது அந்த ஃபோனோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஃபோன் அப்படின்றது எந்த ஃபோனுக்கு ஒரு கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸுக்கு சரியான ஒரு காம்படிட்டராக தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. உங்களுக்கு இந்த சாம்சங் M31S பிடிச்சிருக்கா இல்லை ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல சூப்பரான ஃபோன் நாளைக்கே நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அதாவது சாம்சங் M31 அப்படின்ற ஒரு ஃபோன் வந்திருக்கு. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். சரி, இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அதுக்குண்டான ரிப்ளை நாங்கள் உடனுக்குடனே கொடுக்கப்படும். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதற்கு நன்றி, வணக்கம்.